குட் ஈவினிங் இந்துக்கா. இன்னைக்கு நான் வந்து என்னோட இன்டர்வியூக்காக உங்களை வந்துட்டு இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். ஹெச்ஆர் அசைன்மெண்ட்டுக்காக உங்களை இன்டர்வியூ எடுத்துருக்கேன். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லுங்கள். என்னோட இன்ட்ரடக்ஷன்னா உங்கள் பேர், என்னோட டெசிக்னேஷன். ஆக்சுவலி நான் இந்துமதி சிவம். அப்புறம் நான் வந்து என்ன ஒர்க் பண்ணுறேன்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அண்ட் ஒர்க்கிங் ஆன் சிவில் டெசிக்னேஷன் வந்து, அதாவது சிவில் லேப் இன்ஜினியர். ஆக்சுவலி நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னா, ஒரு ப்ராஜெக்ட் யூஎஸ் ப்ராஜெக்ட் எடுத்து அவங்க ஸ்கூல்ஸில் லேப்ஸில் அங்கெல்லாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கிச்சன் அண்ட் லேப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, கேபினெட்ஸ்லாம் வச்சு. ஸோ அதை ஒரு மேனுஃபேக்சரர்கிட்டருந்து வாங்கி அந்த மேனுஃபேக்சரரோட டீட்டெயிலெலாம் வச்சு நாங்கள் அதை எவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ கேப்லலாம் வச்சா அது நிற்கும், எவ்வளோ ஸ்லாப்ஸ் எவ்வளோ லென்த்தெல்லாம் கொடுத்தா அது ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த மாதிரி அந்த ரீஜியனோட ஒரு சப்போர்ட் எல்லாம் கொடுத்து நாங்கள் பண்ணுவோம். பிகாஸ் ஏன் ஒன் ஆஃப் தி ரீஜியன் வந்து ஒரு எர்த்குவேக் வரலாம், ஒன் ஆஃப் தி ரீஜியனில் எர்த்குவேக் வராது. பட் ஆனால் அங்கே நிறைய ரெயின்ஃபால் இருக்குது. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு மெட்டீரியல் கொடுப்போம். ஸோ அவங்க ஆர்கிடெக்ட் நம்ம கொடுக்குற டிசைனை வச்சு நாம் அதிலிருந்தே அவங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் தேவையோ அந்த டிசைனில் ஸ்ட்ரக்சரலாக நாங்கள் டிசைன் பண்ணி கொடுப்போம். அவ்வளோ அதுக்கான எலிவேஷன்ஸ் பிளான்ஸ் இதெல்லாம் கொடுப்போம். அண்ட் ஆர்டரிங் கைட்ஸ்லாம் கொடுப்போம். இப்போ சிவானின்றது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிலேருந்து தான் மேக்ஸிமம் கேபினெட்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுப்போம். ஸோ அவங்களோட டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் ட்ராயிங் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கோட் கொடுப்போம். அதுலேருந்து தான் அவங்க நம்மளுக்கு ஆர்டர் மெட்டீரியல் கொடுப்பாங்க. நாங்கள் எங்களோட ட்ராயிங்ஸை வந்து ஃபீல்டுக்கு கொடுப்போம். ஸோ ஃபீல்டில் வந்து எங்களோட ட்ராயிங்ஸ் வச்சு தான் அவங்க அரேஞ்ச் பண்ணியே ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இஃப் எனி மிஸ்டேக் டன் வித் தி ட்ராயிங்ஸ் மீன்ஸ், ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் அந்த லென்த்தே வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ மறுபடியும் அவங்க வந்து ரீபில்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக டிசைன் பண்ணி கொடுத்தா தான் அவங்களால அது ஃபீல்டில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோட பேசிக். பட் இதுக்குள்ளே நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. இந்த ஒர்க்னால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது? ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்காது, பிகாஸ் இன்ட்ரெஸ்டட் ரைட். ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்டடி பண்ணி ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குமே தவிர, பிகாஸ் நிறைய புக்ஸ் ஸ்டடி பண்ணணும். ஸோ நிறைய புக்ஸ் ஸ்டடி பண்ணி நிறைய கற்றுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வர ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஈஸி. பட் நவடேஸ் என்னன்னா, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நாங்கள் போகிறோம். இப்போ நாங்கள் போகிறது வந்து ஜஸ்ட் 2D. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து 3D அண்ட் வாக் த்ரூஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ரிவிட் அண்ட் சம் ஆப்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், சாஃப்ட்வேர்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நாங்கள் கற்றுக்கணும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் லெவல். அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒர்க் கல்ச்சர் இந்த லைஃப் பேலன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? யா, ஆக்சுவலி ஐ எம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஆஃப் சேலரிஸ். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஒர்க் ஃபார் மீ. எனக்கு வந்து என்னென்னா, பிகாஸ் கம்பெனி சென்னையில் இருக்குது, நாங்கள் வந்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்கோம். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து தனித்தனியாக ஒர்க் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷனில் தே ஆஃபர்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. என்னோட பேர் வந்து மணிமா. நான் வந்து இங்கே டால்மியா சிவில் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன். அதோட ரோல் என்னென்னா, இப்போ நாங்கள் டால்மியா சிமெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். இப்போ ஒரு சைட்லேயுமே வந்து வேறு பிராண்ட் சிமெண்ட் வந்து வேரியஸ் பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டை வந்து நாங்கள் எங்களோட தான் கன்வெர்ட் பண்ணுவோம். எங்களோட குவாலிட்டிஸு, அது சிமெண்டோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதெல்லாம் சொல்லி ஒரு பிராண்டும் வந்து எந்தெந்த பிராண்டை விட எங்கள் பிராண்ட் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணி எங்கள் பிராண்ட் யூஸ் பண்ண வைக்கிறது தான் எங்களோட ஒர்க்கு. இதில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம்
பேலன்ஸ்ல எப்படி இருக்கு? அது ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது மோஸ்ட்லி வந்து நம்ம கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன் தாம்மா. அது வந்து எப்படின்னா நார்மலாக வந்து நாம் எப்படி அவங்கள்ட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம், ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இது போகும். நார்மலாக வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. நார்மலாக வந்து நம்ம வீட்டில் எப்படி பேசுவோமோ அதே மாதிரி அவங்கள்ட்ட பேசி இது மாதிரி வந்து இதில் வந்து சிமெண்ட் வந்து இவ்வளோ நல்லா இருக்குது, நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி பேசி அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்கலாம். ஸ்ட்ரெஸ் வந்து அவ்வளோ இருக்காது. நார்மலாக ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது அந்தளவுக்கு இருக்குது. அந்த வந்து நார்மலாக வந்து அந்த சிமெண்ட் போகும்போது எங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஃப்யூச்சர் ஸ்கோப்னால் வந்து நம்ம பில்டிங்காக தான் பார்க்குறோம். மற்றபடிக்கு எனக்கான ஸ்கோப்புங்கிறது வந்து நான் இதுலேருந்து வந்து இப்போ டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன். இதுக்கு மேலே வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், அப்புறம் டெக்னிக்கல் மேனேஜர், அப்புறம் வந்து ஸ்டேட் ஹெட்டு, அப்புறம் நேஷனல் ஹெட்டு, அது மாதிரி இருக்குது. கஸ்டமருக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ்னால் வந்து இப்போ ஒரு சிமெண்ட் வந்துன்னா ஒரு சிமெண்டோட தரத்தை வச்சு தான் அந்த பில்டிங் இது பண்ணுவோம். சிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மினிமம் ஒரு பில்டிங் கட்டும்போது 25 to 30 இயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் சிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணும்போது அந்த சிமெண்ட்டை வந்து டெய்லியுமே வந்து அந்த டெஸ்ட் பண்ணி தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி அதோட சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட்டையும் வந்து கஸ்டமர் கொடுப்போம். அதனால வந்து அந்த பில்டிங் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும், பில்டிங்க்கு வந்து இவ்வளோ அந்த வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுப்போம். இவ்வளோ நாள் இந்த பில்டிங் வந்து எந்த ஒரு கிராக் எதுவும் வராமல் இருக்கும்னு சொல்லி அந்த பில்டிங்